Hello students, welcome to my channel. But 12th accountancy chapter 2 la illustration 8 sum paakaporom. From the following details, calculate the amount that will be shown as subscription in income and expenditure account for the year ending 31st March 2017 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 வருஷம் 15 to 16க்கு 7500 16 to 17க்கு 60000 17 to 18க்கு 1500 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா நிலுவையில் உள்ளது எவ்வளோனா 2016 to 17க்கு 2400 ரிசீவ்டு ஏற்கனவே நம்ம வந்து 2016 to 17ல் வந்து அட்வான்ஸாக நம்ம வாங்கியிருக்கிறது 1000 வாங்கியிருக்கோம். ஓகேவா, இந்த சம்மை வச்சு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் பாருங்கள். ஃபார்மேட் பார்த்துங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டுன்னு போட்டுக்கிறோம். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மட்டும் உள்ள ஃபார்முலா. ஓகேவா, ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம எழுதிக்கிறோம் கரண்ட் இயரோட. நெக்ஸ்ட்டு அதோட ப்ரீவியஸ் இயரோடதையும் சப்சிக்வெண்ட் இயர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயர், இதையும் வந்து என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். சப்ஸ்கிரிப்ஷனோட லெஸ் பண்ணிவிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கையும் ரிசீவ்டு இன் அட்வான்ஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபார்மேட்டை வந்து ஞாபகம் வச்சுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயரையும் நெக்ஸ்ட் இயரையும் லெஸ் பண்ணிக்குவோம். கரண்ட் இயரையும் ஏற்கனவே அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதையும் ரிசீவ்டு அட்வான்ஸையும் வந்து ஆட் பண்ணிப்போம். இதை வச்சு தான் நம்ம வந்து சம் போட போகிறோம். வாங்க சம் போடலாம். பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட் இந்த சைடு கிரெடிட் போட்டுங்க. போட்டுட்டு ஹெட்டிங் எழுதிங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுங்க, இன்கம் போட்டுங்க. நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு இன்கம். இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஓகே பாருங்கள், இன்கம் சைடு தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போடுவோம். பை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கரண்ட் இயரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2015 to 16 16 to 17 17 to 18 கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் இயரோடது வந்து 2016 to 17. அப்போ 16 to 17 எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 60000 இருக்கா, அதை எடுத்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். பை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு 16 to 60000. இதில் என்ன சொன்னேன், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரீவியஸ் இயரோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒன்றும் கொடுக்கல. என்ன சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கும் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டதையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2016 2400. இந்த 60000 ப்ளஸ் 2400 62400 வரும். ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஏற்கனவே அவங்க வாங்கியிருந்த அட்வான்ஸ் வந்து 1000. அப்போது 62400 ப்ளஸ் 1000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63400. இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன், அந்த இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஓகே சம் புரியுதா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.